எங்க கிட்ட டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 10 rupees வந்து மோஸ்ட்லி வந்து ஆர்கிடெக்ட்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்ஸ் நிறைய லைக் பண்றாங்க. ஸோ கிரே அண்ட் ஒயிட் கான்செப்ட்ஸ், லைட் அண்ட் டார்க் கான்செப்ட்ல. ஸோ இது வந்து எங்களோட யூனிக்னஸ். ஸோ இந்த மாதிரி என்டையரா வந்து நிறைய மார்க்அப்ஸ் இருக்கு. இதுவும் அதே பாத்ரூம் கான்செப்ட் தான். இது எல்லாமே வந்து வால்பேப்பர் சீரிஸ்ல சொல்லுவாங்க. இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க்கும் மேட்ச் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு கான்செப்ட். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஓவரால் சென்னையிலேயே வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இந்த டிசைன்ஸ் வந்து எங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். இந்த கிச்சன்ல வந்து ஒன்னொன்னு ஒரு மார்க்அப்ல வச்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்பிள் கான்செப்ட்ல வந்து ஒரு மார்க்அப் இருக்கும். ஃபுல் நீங்க லைவா பார்க்கும்போது நேர்ல வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு கேலக்ஸி சீரிஸ் மாதிரியே இருக்கும். இந்த குவாட் ஷிங்க்ஸ் அண்ட் அதே மாதிரி எஸ்எஸ் ஷிங்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எங்க கிட்ட வந்து ஜஸ்ட் 12,000 rupees தான். இந்த மாதிரி டிசைனர் வாஷ் பேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாஷ் பேஷன்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட மல்டி கலர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஒரு மேட் ஃபினிஷிங், கிளாசி ஃபினிஷிங், கோல்டன் ஃபினிஷிங் அந்த மாதிரி வந்து எல்லா விதமான டேபிள் டாப். மெயின் இனோவேட்டிவ் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் தான். இதுலயும் வந்து எங்க கிட்ட வந்து யூனிக்கான கலெக்ஷன். ஜஸ்ட் வந்து ஒரு 35, 40, 45 அந்த ரேஞ்சஸ்ல பாருங்க. இது எல்லாமே வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ். இது வந்து 1 by 1 100% வெட்ரிஃபைட் பாடி. ஸோ இதோட பிரைசிங் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 38ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம எல்லாமே 4x2 2 பீசஸாக காமிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோர்ல காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான டிசைன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2-in-1 பர்பஸ். நீங்க ஃப்ளோரிங்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி வந்து நீங்க பாத்ரூம், கிச்சன் எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து 2x2. இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40ல இருந்து ஒரு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப் டு வந்து 48, 50 இருக்கும் எங்க கிட்ட. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ளோரிங் யூஸ் பண்ணலாம். இதே பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் வந்து நீங்க கார்விங் சீரிஸ் நீங்க பாத்ரூம்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் டீ குட் கான்செப்ட். இது வந்து ஒரு ஜிக்ஸாக் வந்து உடன் கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து 80x116 சொல்லி சொல்லுவோம். 5.4 2.25 சைஸ். இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65ல ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்கா வந்திருக்கு. இந்த ஆத்தங்குடி கான்செப்ட் வந்து ஒரு கான்செப்ட். இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஒரு 38ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கூல் டைல் என்ற வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது மார்க்கெட்ல கம்மியா கிடைக்கிற டைல். இதோட கிளேக்கும் எங்களோட கிளேக்கும் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும். இந்த பேரியோரோட வந்து டீலர் நம்ம. இந்த பேரியோர்ல என்டர் செக்மெண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு. சிங்கிள் பில் பண்ணாலே அஷ்யூர் கிஃப்டா வந்து நம்ம ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம். எங்க சைட்ல வந்து இது வந்து கம்பல்சரி ஒரு காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா கொடுக்குறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டைல்ஸு, அப்புறம் வந்து நம்ம சானிடரி, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எந்த ஷோரூம் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கே நசீம் செராமிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஷோரூம் தான் வந்திருக்கும். இது கரெக்டாக லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவடி முறை கரெக்டாக வெல்டெக் காலேஜ் பக்கத்திலே தான் இருக்கு. இதை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக யார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரதர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கேன். உங்களை பற்றியும் நம்ம ஷோரூம் பற்றியும் ஒரு ஓகே. ஸோ என்னோட பேர் வந்து அன்வர் ரஹ்மான். ஸோ நாங்கள் இந்த டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக இருக்கிறோம் நம்ம. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் 200 feet ரோட்டில் இருக்குது. இது வந்து எங்களோட செகண்ட் பிரான்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 years ஆயிடுச்சு இது நம்ம ஸ்டார்ட் பண்ணி. இது வந்து கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோரை ஆவடி நியர் வந்து வெல்டெக் காலேஜ். ஸோ இந்த 400 feet ரிங் ரோடு வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும், அந்த எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ரிங் ரோட் டச் ஆகுது எல்லாருக்கும் வந்து ஒரு ஈஸி டைரக்ஷனாக இருக்கும். நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 ஷோரூம். ஆமாம், ஸோ 2 சேம் நேமில் தான். ஸோ இது கே நசீம் செராமிக்ஸ் இருக்கும், அது கே நசீம் டைல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டைல்ஸ் ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அது எல்லா ஏரியாலும் இருக்கு. பட் நம்ம ஷோரூமில் என்ன ஸ்பெஷல்? ஸோ அந்த ஸ்பெஷல் என்ன இருக்குன்றது நான் இந்த என்டையர் வீடியோவில் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஸோ உங்களோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் ஹோம். அந்த ட்ரீம் ஹோம் என்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு தடவை கட்ட போகிறது, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெனிவேஷன் அது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எங்கள் ஷோரூம் ஜஸ்ட் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணன்றது செகண்டரி. உங்களுக்கு என்னென்ன யூனிக்னஸ் இருக்கு, எந்த மாதிரிலாம் வந்து டிசைன்ஸ்ன்றது வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்க இந்த மாதிரிலாம் டிசைன் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு இமேஜின் பண்ணாத டிசைன்ஸ்லாம் அவ்வளோ டிசைன்ஸ் இங்கே இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம கிட்ட நிறைய வந்து டிசைன்ஸ் இருக்கு. சோ என்ன பிரைஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது? சோ எங்க கிட்ட டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 rupeesல இருந்து இருக்கு. 10 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த ஒரு கான்செப்ட்லாம் பாக்குறீங்க பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்ரி நாங்க 6 months வந்து டிசைன் சேஞ்ச் பண்ணினே இருப்போம். சோ இது வந்து சேஞ்ச் ஆகும்போது மறுபடியும் வந்து இந்த இது நம்ம பாக்ஸ்ல பேக் பண்ணாத இது அப்படியே வந்து நம்ம வந்து கிளியரன்ஸ் சேல்ல போட்டுருவோம். எல்லாமே வந்து மிக்சிங் டைல்ல போட்டுருவோம். சோ அந்த மிக்சிங் டைல்ல போடும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு 40 rupees 35 rupees வருஷத்துல வந்து 4:1. ஜஸ்ட் 10 rupeesல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டைலே வந்து எங்களால கொடுக்க முடியும். அது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்க ரஃப் யூஸ் பாத்ரூம்ஸ்க்கு, டேங்க், சம்ப் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பேசிக் டைல் எடுத்தாலே 20 rupees வரும். உங்களுக்கு 10 rupeesல நாங்க எங்களால வாட்டர் ப்ரூஃப் டைலே எங்களால கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து ஃப்ளோர் டைலும் சேம் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஃப்ளோர் டைல் வந்து 4x2 2x2 எல்லாமே வந்து பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 45 50 60 அந்த மாதிரி இருந்துச்சு. இதே வந்து கிளியரன்ஸ் சேல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அசால்டட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஜஸ்ட் 20 rupeesல. ஸோ மோர் தென் half ஆஃப் த காஸ்ட் கட்டிங்ல வந்து நம்ம அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம இது எல்லாமே வந்து ஒரு கிளியரன்ஸ் சேல்
ஹோல்சேல் தான் இந்த பிரைஸ் 10 rupees ஆகட்டும் 20 rupees ஆகட்டும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ள சீக்கிரம் வந்து ஸோ ஒரு பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாத்ரூம் டைல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாத்ரூமில் வந்து நம்ம வந்து யூனிக்னஸ்ன்றது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சேன். ஸோ இதுதான் வந்து எங்களோட யூனிக்னஸ். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பாத்ரூம் டைல் வந்து யூனிக் கலெக்ஷன்ஸில் இப்போ நம்ம டெரோசர் சீரிஸில் பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தோம். அதே டெரோசர் சீரிஸில் ஒரு ஐவரி பேஸ், இது வந்து மேட் ஃபினிஷிங். ஸோ என்டையராக பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து ஆர்கிடெக்ட்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்ஸ் நிறைய லைக் பண்ணுறாங்க. அந்த மேட் ஃபினிஷிங்கில் டெரோசர் சீரிஸ் அதுவும் வந்து நடுவில் இந்த கோல்டன் பார்டர் வச்சிருக்கும். ஸோ இந்த கோல்டன் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன ஆட் ஆன் தான், பட் ஆனால் என்டையர் பாத்ரூமே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் காமிக்கிறோம். இதுதான் வந்து அந்த கோல்டன் பார்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆசிட் ப்ரூஃப், ஸ்டெயின் ப்ரூஃப், அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆனால் இந்த கலர் வந்து ஃபேட் ஆகாது. ஸோ இந்த இதெல்லாம் உங்களோட ஐடியா தான். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளாம் வந்து ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். இதே டிசைன்ஸ் வந்து நம்ம எப்படி வேணா சேஞ்ச் பண்ணி போடலாம். ஸோ ஒன்று லைட்டாக மார்க்அப் காமிச்சிருப்போம். இது வந்து ஒரு கிரே அண்ட் ஒயிட் கான்செப்ட் மாதிரி. ஸோ கிரே அண்ட் ஒயிட் கான்செப்ட் சேம் அதே கான்செப்ட்ல வந்து 1 by 1 கட் பண்ணிட்டு இது ஒரு கான்செப்ட் மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ நடுவில் சின்ன ஸோ சின்ன இதுதான் வந்து அந்த ஒரு யூனிக்னஸ். ஸோ இப்போ என்னன்னா கஸ்டமர் வந்து இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது நம்மளே வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிடுறோம் நம்ம. ஸோ இதுதான் எங்களோட யூனிக்னஸ். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது லைட் அண்ட் டார்க் கான்செப்ட்ல இன்னும் அந்த பார்டர் டைல் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வால்பேப்பர் சீரிஸ் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கு. ஸோ வால்பேப்பர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் ஒரே ஒரு ஃப்ளவர் கான்செப்ட் மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேட்சிங் லைட் அண்ட் டார்க் வந்து போட்டுட்டு வித் கோல்டன் பார்டரோட காமிச்சிருக்கும். ஸோ இது வந்து எங்களோட யூனிக்னஸ். ஸோ இந்த மாதிரி என்டையரா வந்து நிறைய மார்க்அப்ஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து அப்படியே 1 by 1 வந்து நீங்க பாருங்க, அந்த யூனிக்னஸ் என்னன்றது வந்து உங்களுக்கு தெரியும். அது ஓகே, நம்ம இந்த சைடு வந்து பாக்கும்போது கொஞ்சம் லைட்டா வந்து இந்த சைடு வந்து டோட்டலா ஃப்ளவர் மாதிரி இருக்கு. இது சேம் பாத்ரூம். இதுவும் அதே பாத்ரூம் கான்செப்ட் தான். இது எல்லாமே வந்து வால்பேப்பர் சீரிஸ்ல சொல்லுவாங்க. இதுனா ஒரே ஒரு வால் மட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம வால்பேப்பர் மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்து லைட் அண்ட் டார்க். ஸோ அது ஒன்லி லைட் மட்டும் காம்பினேஷன் பண்ணிருக்கும். இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டும் டார்க்கும் மேட்ச் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு கான்செப்ட். ஸோ இதுல எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அந்த பார்டர் வச்சிருக்கோம். ஸோ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட 2 சைஸ்ல இருக்கு. நம்ம அதுல காமிச்சது கொஞ்சம் பிகர் சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 10 mm பார்டர் இருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே 10 mm பார்டர். இது வந்து கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன சைஸ் கரெக்டா செட் ஆகும்ன்ற வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து இது நம்ம அந்த காம்பினேஷன் போடும்போது அதோட கலர்லாம் வந்து ஒண்ணுமே ஆகாது. ஸோ அதான் டைரக்ட் ஆசிட் ப்ரூஃப். உங்களுக்கு எதனா கரை ஆச்சுன்னா நீங்க ஆசிட் போட்டு நீங்க வாஷ் பண்ணா கூட வந்து ஒண்ணுமே ஆகாது. ஸோ இந்த டிசைன்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி டிசைன்லாம் எங்கேயுமே பார்த்துருக்கேன். நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்கச்சக்கமா டிசைன். அது எல்லாமே ப்ரீமியமா இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே ஒரு அந்த குவாலிட்டி தெரியுது, அந்த டிசைனோட குவாலிட்டி. ஸோ இது வந்து எங்களோட ப்ரீமியம்னஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து உங்களோட பட்ஜெட்ல வந்துடும். அது ஸோ இது எல்லாமே வந்து என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? பிரைஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன 4x2 எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் 45 ல இருந்து 45. ஸோ 45 ல இருந்து அந்த டிசைன்ஸ் அண்ட் அதே மாதிரி அந்த கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து அப் டு 75-80 வரைக்கும் நம்ம கிட்ட ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4x2 பார்த்தோம். இது வந்து 2x1 பாத்ரூம் செக்மெண்ட் மாதிரி. ஸோ 2x1 பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாத்ரூம் வந்து ஒட்டின என்ற கான்செப்ட் எப்படி இருக்கும். சில ஷாப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைட் டார்க் ஹைலைட்டர் இதை வச்சு நம்ம இமேஜின் பண்ற மாதிரி திங்கிங் இருக்கும். இது வந்து நம்ம என்டையர் பாத்ரூம் செட்டப் ஒட்டினா எப்படி இருக்கும்ன்றது ஒரு கான்செப்ட் மாதிரி காமிச்சிருக்கோம் நம்ம. ஸோ கீழ இருந்து மேல வரைக்கும் ஆமா. ஸோ அந்த ஒரு ஃபுல் பாத்ரூம் ஒட்டினா எப்படி இருக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் காமிச்சிருக்கும். இதுல வந்து ஒரு தீம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் டிசைன். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிசைன் கான்செப்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது ஃபுல்லா அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் அதை போற லெவலே பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம அங்க வந்து ஒரு வால்பேப்பர் இது கான்செப்ட் காமிச்சோம் பாருங்க. அந்த வால்பேப்பர் கான்செப்ட் வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணி போட்டாலும் அந்த டிசைன்ஸ் கண்டினியூஷன் ஆகுறது இங்க காமிச்சிருக்கோம். சில இடத்துல சின்னதா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில பேர் வந்து எனக்கு வந்து இந்த பில்லர் வருது கட் பண்ணா வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ இங்க கூட கட் பண்ணி கூட வந்து நம்ம காமிக்கணும்ன்றதுக்காக நம்ம இந்த கான்செப்ட் காமிச்சிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த கார்னர்ல காமிச்சிருக்கோம் பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கோல்ட்ல வந்து பீடிங். அது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிவிசி பீடிங் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அலுமினியம் பீடிங். ஸோ இது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். உங்க கான்செப்ட் ஏற்ற மாதிரி வந்து எந்த கலர் மேட்ச் ஆகும்ன்ற வந்து அந்த பீடிங்ஸும் எங்க கிட்ட இருக்காது. ஸோ அந்த அலுமினியம் பீடிங் வந்து 100% வந்து கலர் வந்து ஃபேட் ஆகும். ஸோ அதே கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் வந்து அலுமினியம் பீடிங். அது இப்போ கோல்ட்ல நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து சில்வர் பீடிங். அது சேம் குவாலிட்டி வந்து. ஸோ கார்னர் சேம் அதே குவாலிட்டி தான். கார்னர்ல வந்து நிறைய பேர் வந்து பிவிசி பீடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பிவிசி இல்லாத அலுமினியம் பீடிங். ஸோ சப்போஸ் எதனா வந்து இதுவானாலும் உங்களுக்கு பீடிங் வந்து டேமேஜஸ் ஆகாது உங்களுக்கு. சேம் அதே 2x1 கான்செப்ட்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னோ கான்செப்ட் மாதிரி வந்து காமிச்சிருப்போம். அது ஸோ இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஒரு 40-45 வந்து உங்களுக்கு அந்த நல்ல ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கொஞ்சம் பிகர் சைஸ். இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்க பட்ஜெட்ல இருக்கணும்னு சொல்லி லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 18x12 பாத்ரூம் சைஸ் கான்செப்ட். இது வந்து 100% ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் பேட்டர்ன்ஸ் தான். அது இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஒரு 30-35 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுவும் கம்மியான பட்ஜெட்ல போறாங்க கொஞ்சம் இந்த மாதிரி போயிடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் ஒரு ஃபுல் பாத்ரூம் கான்செப்ட்ல சேம் அதே மாதிரி தான் காமிச்சிருப்போம். ஏன்னா மெயின் திங் வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்றதோட நம்ம ஒரு லைஃப் ஃபீல் காமிக்கணும்ன்றதுக்காக தான் வந்து நம்ம ஃபுல் கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்போம். இதுலயும் வந்து சேம் அதே மாதிரி அந்த கோல்டன் பார்டர் காமிச்சிருப்போம். நம்ம அந்த கோல்டன் பார்டர். ஸோ இது 10 mm கோல்டன் பார்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் சீரிஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன்ஸ். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஓவரால் சென்னையிலேயே வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இந்த டிசைன்ஸ் வந்து எங்க கிட்ட மட்டும் தான் இருக்குமே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் சீரிஸ் லைட் அண்ட் டார்க் போட்டு இந்த போஸ்டர் வந்து ஜஸ்ட் வந்து அங்கங்க 1-2 வந்து ஒரு 3 சைட் வால்ஸ்ல ஒரு மட்டும் போடுவாங்க. இதுவும் அதே மாதிரி போஸ்டர் சீரிஸ்ல ஒரு உடன் சீரிஸ் அதே மாதிரி வந்து கோல்டன் பார்டர் போட்டு போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஹை லுக்கா இருக்கும். நடுவுல ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குல்ல. ஆமா. ஸோ இதுதான் வந்து ஒரு யூனிக்னஸ். ஸோ மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2-3 டைல் வந்து அவங்களுக்கு கான்செப்ட் எப்படி
போட்டா என்று தெரியாது. ஸோ அது வந்து ஒரு லைஃப் ஃபீலாக காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறாங்க. மெயினா அந்த கம்மியான பட்ஜெட்ல வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 30 to below 40 வந்து என்டையர் செக்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து 30 to 35 அந்த பட்ஜெட், அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து செட். ஸோ எல்லா இது கஸ்டமர்ஸை கவர் பண்ணுறோம். இப்போ ஒரு கிட்ஸ்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது டால்ஃபின் கான்செப்ட் மாதிரி எடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அங்கே ஒரு டால்ஃபின் கான்செப்ட், இது எல்லாமே வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன்ஸ். அண்ட் சில பேர் ஃபாரஸ்ட் கான்செப்ட் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு உடன் டெக்ஸ்சர் மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாமே வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டீ குட் போட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அது ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம பிரதர் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ மற்ற ஷாப்புக்கும் நம்ம ஷாப்புக்கும் வந்து நம்ம ஷோரூமும் என்ன ஸ்பெஷல் கேட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தனி ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து டோட்டலாக வந்து நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ஸோ உங்கள் ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்படியே லைவாக பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி இவ்வளோ செட்டப் இருக்கும் செட்டப், பட் இவ்வளோ செட்டப் இருக்குமான்னு தெரியல. பட் இங்கே எல்லா டிசைனும் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது யூனிக்கான டிசைன் வேணா கூட நம்ம கண்டிப்பாக இருக்கு. நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி எல்லாம் பிரைஸ் ரேஞ்ச் கஸ்டமரும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சில ஷாப்ஸ்ல வந்து வெறும் ஹையர் எண்ட் மட்டும் ஃபுல் மார்க்அப் காமிச்சிருப்பாங்க. நம்ம எல்லா பிரைஸ் ரேஞ்ச் கஸ்டமரும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பிரைஸ் ரேஞ்சில் நம்ம மார்க்அப் வச்சிருப்போம். இப்போ நம்ம பாத்ரூம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செக்மெண்ட் நான் காமிக்கிறேன். இப்போ கிச்சன்ல வந்து இது எல்லாமே வந்து நம்ம நார்மலா லைட் அண்ட் டார்க் சீரிஸ் மாதிரி வரும். கண்டிப்பா கிச்சன் வால்ல மேக்ஸिमम இந்த மாதிரி செட்டப் போடுவோம். ஸோ இது செட்டப் இப்போ அதே கிச்சன்ல வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து 3D கான்செப்ட்ஸும் இப்போ நிறைய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸோ இந்த டிசைன் எங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன். நம்ம இது வந்து நம்ம டாப் போட்டிருக்கோம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் டைல் தான். இது கிரானைட் இல்ல, இதுவும் பியூர் ஜெட் பிளாக் வந்து டைல். அது இது நம்ம ஏதாவது வைக்கும்போது ஒண்ணுமே ஆகாது. ஸோ உங்களுக்கு கிரானைட் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும் அதே ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு வந்து இது டைல் இருக்கும். இதுக்கு அப்படியே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் போட்டுட்டு அதுக்கு வந்து கோல்டன் பார்டர் வச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து அது ஒரு 3D. ஆமா. ஸோ இப்போ என்னன்னா அது ஒரு சிங்கிள் டைலா பார்க்கறதுக்கும் என்டையரா ஒட்டி பார்க்கறதுக்கும் கஸ்டமருக்கு வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக இந்த கிச்சன்ல வந்து ஒன்னொன்னு ஒரு மார்க்அப்ல வச்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்பிள் கான்செப்ட்ல வந்து ஒரு மார்க்அப் இருக்கும். ஸோ மார்பிள் கான்செப்ட்ல மார்க்அப் போட்டு அண்ட் அதே மாதிரி வந்து அதுக்கும் வந்து நம்ம இது டைல் வச்சிருக்கோம். இந்த டைல் வந்து டபுள் நோசிங் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹைலைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து கிரானைட்ல வந்து ஆப்ஷன்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா கொரியன் டாப் அந்த மாதிரி போவாங்க. ஆனா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்காக இப்போ மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பட்ஜெட்லயே வந்து அந்த ஒரு பிரைஸ். ஸோ இந்த ஸ்லாப் செக்மெண்ட்ல நிறைய வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. சேம் அதே ஸ்லாப் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரானைட் ஃபினிஷ்ல காமிச்சிட்டு இதுக்கு வந்து ஒரு மார்பிள் ஃபினிஷ்ல வந்து வால் டைல் காமிச்சிருப்போம். அது ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அண்ட் அதான் எல்லா ரேஞ்சஸும் காமிக்கணும் இருக்கா வந்து பாத்தீங்கன்னா லைட் டார்க். அண்ட் இதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் மார்பிள் கான்செப்ட் வந்து இது டேபிள் டாப்ல காமிச்சிட்டு இதுக்கு வந்து ஒரு ப்ளூ பிளாக் அண்ட் தீம்ல வந்து ஒரு ஃபுல் நீங்க இன்னும் நீங்க லைவா பார்க்கும்போது நேர்ல வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு கேலக்ஸி சீரிஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. கலர் வந்து நல்லா சூப்பரா இருக்கு, ரேடியம் மாதிரி. சோ இது என்டையர் கிச்சன் இது கான்செப்ட் முடிஞ்சோன்னா அந்த கிச்சனுக்கு ஏத்த மாதிரி வந்து கிச்சன் சிங்க்ஸ் வந்து அது பக்கத்துலயே வச்சிருக்கோம். சோ சிங்க்ஸ் எல்லாமே சோ சிங்க்ஸ் A to Z எல்லாமே இருக்கு. இந்த எங்க சிங்க்ஸ் வந்து எங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1200 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து அப் டு வந்து எங்க கிட்ட வந்து 35000 வரைக்கும் எங்க கிட்ட சிங்க்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து இந்த குவாட் சிங்க்ஸ், இந்த கிரானைட் சிங்க்ஸ் சொல்லி சொல்றாங்க பாருங்க. இந்த குவாட் சிங்க்ஸ் அண்ட் அதே மாதிரி SS சிங்க் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இது ரீசன்ட்டா வந்து இப்போ ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு அந்த வாட்டர் ஃபால் சிங்க் எங்க கிட்ட இருக்கு. இந்த மல்டி பர்பஸ் சிங்க்ஸ் இருக்கும் பாருங்க. இதுல வந்து மல்டி பர்பஸ் ஆன்லைன்ல எல்லாம் காட்டுறாங்க. ஆமா சேம் அதே தான். சோ இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல காமிக்கும்போது பாத்தீங்கன்னா பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எங்க கிட்ட வந்து ஜஸ்ட் 12000 ரூபீஸ் தான் இது சிங்க். ஃபுல் செட். சோ என்டையர் செட் வந்து அப்படியே வந்துரும் உங்களுக்கு. இந்த அதே மாதிரி குவாட் சிங்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒரு 5000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த என்டையர் செக்மெண்ட் உங்களுக்கு ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிஞ்சோன்னா அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ஒரே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் யுவர் ட்ரீம் ஹோம் அந்த மாதிரி கான்செப்ட் அது. ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இப்போ நீங்க கிச்சன் பார்க்கும்போது அது காம்பினேஷன் கிச்சன் சிங்க் காமிச்சேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பாத்ரூம் செக்மெண்ட் எல்லாமே பார்த்தோம். அதுக்கு காம்பினேஷனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் வாஷ் பேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாஷ் பேஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒன் பீஸ் வாஷ் பேஷன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனிங் ஹால்ல வைக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கிற டிசைன்ஸ் வந்து லைக் பண்றாங்க. பாத்ரூம் உள்ள வைக்கிறதுக்கும் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து நீங்க ஒயிட் கலர்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்திருப்பீங்க. பாத்ரூம் உள்ள வைக்கிறதுக்கும் எங்களுக்கு வால் மவுண்டட் இது எல்லாமே வந்து ஒரு கிரானைட் கான்செப்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாத பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் பீஸ் வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் இருக்கும். சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் கிளாஸட் கூட மோஸ்ட்லி வந்து நிறைய இடத்துல வந்து நீங்க வந்து ஒயிட் பேஸ் மாதிரி தான் பார்த்திருப்பீங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட மல்டி கலர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க என்ன கான்செப்ட் போடுறீங்களோ பிளாக் கிரே வால் டைல்ஸ் என்ன போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் மாதிரி போறீங்கன்னா ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்லயே வந்து எங்க கிட்ட வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் இருக்கும். இதுக்கு மேட்சிங் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வாஷ் பேஷனும் இருக்கும். அது பியூர் ஜெட் பிளாக்ல வந்து உங்களுக்கு வேணாலும் பியூர் ஜெட் பிளாக்ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ்ல வந்து ஐவரி கலர் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ இந்த கிரீம் கலர் இருக்கு பாருங்க. கிரீம் கலர் என்ற வந்து மோஸ்ட்லி ஜெம் ஃப்ரீ மாடல்ல பேசிக் ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் 8000 ல இருந்து இருக்கு. 8000 ல இருந்து அப் டு 15000 வரைக்கும் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கிஃப்ட் ப்ராடக்ட்டா கொடுக்குறோம். நான் இது வந்து ஃபைனல்ல என்ன ப்ராடக்ட் சென்டர் நான் சொல்றேன் நான். ஸோ இப்போ அங்க வந்து ஒன் பீஸ் கிளாசெட் மாதிரி பார்த்தோம். சில கஸ்டமர்ஸ் வந்து பேசிக் ரேஞ்ச் கேட்பாங்க. ஸோ பேசிக் ரேஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் வெரைட்டி வந்து இதுவும் வந்து வச்சிருக்கோம். ஸோ பேசிக்ல வந்து மோஸ்ட்லி வந்து பிளாக் வந்து யாருக்கிட்டையும் இருக்காது. இதுலயும் பேசிக்லயே வந்து எங்க கிட்ட பிளாக் இருக்கு. அதெல்லாம் வந்து மல்டி கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ பிங்க் எந்த கலர்ஸ் வேணா நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எல்லா கலர்ஸும் வந்து நம்ம கிட்ட. ஸோ
அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது இந்தியன் கிளாசெட்ஸ் இருக்கு. இந்தியன் கிளாசெட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 இது ரேஞ்சஸ் இருக்கு. இதுக்கு மேட்சிங் வந்து டேபிள் டாப்ஸும் இருக்கு. இப்போ நம்ம அங்க பார்த்தது எல்லாமே வந்து வால் மவுண்டட் வாஷ் பேஷன்ஸ், இது வந்து டேபிள் டாப். ஸோ அந்த ஒரு மேட் ஃபினிஷிங், கிளாசி ஃபினிஷிங், கோல்டன் ஃபினிஷிங் அந்த மாதிரி வந்து எல்லா விதமான டேபிள் டாப்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம், கிச்சன், அதோட அக்சசரிஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸோ ஒரு வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல வரும்போதே பாத்தீங்கன்னா அதோட வந்து மெயின் இனோவேட்டிவ் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் தான். இதுலயும் வந்து எங்க கிட்ட வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கிளாசி ஃபினிஷ். ஸோ கிளாசி ஃபினிஷ் சில பேர் வந்து மேட் ஃபினிஷிங்ஸ் லைக் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மேட் ஃபினிஷிங். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க பார்க்கும்போது ஒரு நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்டோன் எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 250 to 300 rupees ரேஞ்சஸ் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 35, 40, 45 அந்த ரேஞ்சஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5:1 காஸ்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் இதெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட இது 4 டைல்ஸ் இது. ஆனா இதுல சுத்தமா ஜாயிண்டே தெரியாது உங்களுக்கு. ஸோ எங்க ஜாயிண்ட் இருக்கிறது கூட தெரியாது. நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தா அந்த டெப்த் பாருங்க ஒரு நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரல் ஸ்டோன் கான்செப்ட் தான் இது. இதுலயும் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன்ஸ் இருக்கும் நான் காமிச்சிருக்கேன். நீங்க இன்னும் நேர்ல வந்து பாருங்க என்ன ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு டச் அண்ட் ஃபீல் பண்றதுக்கு உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எலிவேஷன்ஸ் அண்ட் இந்த ரேக் இருக்கு பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலிவேஷன் கான்செப்ட். ஸோ இது ஃபுல்லாவே வந்து எலிவேஷன் டிசைன்ஸ் தான். எலிவேஷன்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 200 டிசைன்ஸ் வந்து மேலே வச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நிறைய வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ்ல ஒரு உடன் ஸ்ட்ரிப் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உடன் டைலோ இல்லை எதுவும் இல்லை, இது உடன் வந்து நம்ம அது டைல் தான். இது இருக்கு பாருங்க, இதுதான் அந்த உடன் ஸ்ட்ரிப். இது வந்து டைல்ஸ் தான். ஸோ இது டைல்ஸ் இது. ஸோ உடன் மாதிரியே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. இது ஈஸி டு மெயின்டெனன்ஸ் அண்ட் அதே மாதிரி எவ்வளவு நாள் ஆனாலும் வந்து கலர் ஃபேட் ஆகாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில வந்து பெட்ரூம்ஸ்க்கு வந்து யூனிக்னஸ் காமிக்கணும் அந்த உடன் ஸ்ட்ரிப் போடுவாங்க. ஆஃபீஸ் ரூம்ல இது உடன் ஸ்ட்ரிப்ஸ் போடுவாங்க. இந்த உடன் ஸ்ட்ரிப்க்கும் இதுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஷியேட்னா அந்த உடன் என்ற வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் வரும். ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணன்றதுக்காக இப்போ டைல்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஜஸ்ட் 65 இருந்து எங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. இதே நீங்க உடன் ஸ்ட்ரிப் வந்து நீங்க எடுக்கணும்னா ஆல்மோஸ்ட் வந்து 150 to 200 rupees வரும். இதுவும் 3:1 காஸ்டிங்ல வந்து நேச்சுரல் உடன் ஃபீலே கிடைக்கும். இதுவும் 100% ஸ்கிராட்ச் ப்ரூஃப் அண்ட் ஸ்டெயின் ஃப்ரீ உங்களுக்கு. ஸோ நம்ம காட்டுறது எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம வீடியோ லென்த்தாக வந்துருந்துங்க எல்லாமே வந்து ஒரு கிளிம்ஸ் தான் காட்டும். சரி நீங்கள் டேரெக்டாக வந்து லைவாக வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து லென்த்தாக அதனால தான் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துரும். அதுக்கு மேட்சிங் கார் பார்க்கிங் டைல்ஸ். இது எல்லாமே வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ். இது வந்து 1/1 100% வெட்ரிஃபைட் பாடி, 100% ஸ்கிராட்ச் ப்ரூஃப். அந்த உடையிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்க வந்து ஒரு கார் ஒரு 407 ஏத்துனா கூட இதெல்லாம் வந்து ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. ஸோ இதோட பிரைசிங் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 38 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 38 rupees. ஸோ 38 இருந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசைன்க்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பிரைசஸ் வந்து வேரி ஆகும். என்ன சைஸ்ல? இது வந்து இது 1/1 சைஸ். ஸோ 1/1 இப்போ இது பாத்தீங்கன்னா 1/1 சைஸ். ஆனா இது ஜாயிண்டே நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஒரே இதுவா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாயிண்ட் ஃப்ரீ டைல் உங்களுக்கு. அண்ட் 100% ஸ்கிராட்ச் ப்ரூஃப் ஐட்டம் கூட. இப்போ நீங்க இது பார்த்தது எல்லாமே வந்து 1/1. இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வந்து நான் அப்படியே காமிக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா 16x16 சைஸ். கொஞ்சம் பெருசா. ஸோ இதோட வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அது. இது எல்லாமே 16x16 சைஸ் அது. இது வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். திக்னஸும் கொஞ்சம் கனமா இருக்கும். அது வந்து திக்னஸ் சைஸ் எல்லாமே வேரி. ஒரு 8 to 9 mm திக்னஸ் இருக்குன்னா இது 11 to 12 mm திக்னஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பார்க்கிங் மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி கொஞ்சம் பிகர் சைஸ் போடும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராடா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது வியூ வந்து நல்லா இருக்கும். வியூ நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய பார்க்கிங்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 4 டைல் சைட் டிசைன்ஸ்ல நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபீல் மாதிரி இருக்கும். நீங்க போடுற எலிவேஷன் டைலுக்கு உங்க பெயிண்டிங் ஏற்ற மாதிரி வந்து எந்த மாதிரி பேட்டர்ன் வேணா இதுல வந்து நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் வந்து எல்லாமே பாத்துறோம் நினைக்கிறேன். பாத்ரூம் டைல்ஸ், வால் டைல்ஸ், அப்புறம் வந்து பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம். ஆனா மெயினான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ளோர் டைல்ஸ், நம்ம லிவிங் ரூம் அந்த டைல்ஸ் அத நம்ம பார்க்கவே. இப்போ நெக்ஸ்ட் அதான் பார்க்க போறோம். எங்களோட ஷோரூம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 ஃப்ளோர்ஸ்ல இருக்கும். 6000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும் ஷோரூம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாயும் பாத்தீங்கன்னா நம்ம வால் செக்மெண்ட்க்காக தனியா வச்சிருக்கோம். ஃப்ளோரிங்ன்ற வந்து என்டையர் செக்மெண்ட் தனியா வச்சிருக்கோம். வாங்க நான் ஸ்டெப்ஸ் ஏறி போலாம். மேல தான் வந்து அந்த ஃப்ளோர் டைல்ஸ். ஸோ நீங்க ஸ்டெப்ஸ் ஏறி போறோம். இப்போ நீங்க ஸ்டெப்ஸ் பாக்குறீங்கல்ல, இது என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இது கிரானைட் இல்ல, இதுவும் வந்து டைல் தான். ஓ, இது டைல்ஸ். ஸோ இது டைல். இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைல் வந்து இங்க டபுள் நோசிங் பண்ணிருக்கோம் பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி யூஸ்டு ப்ராடக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ்க்கு போடலாம். இப்போ நாங்க டேபிள்ல யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா டைல் தான். ஸோ இதான் வந்து ஒரு ஃபுல் ஸ்லாப் டைல் சொல்லி சொல்லுவோம் பாருங்க. இந்த டைல்ஸ்ல வந்து அந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்ல அந்த மாதிரி வந்து இதுல கிடைக்காது. இது வந்து மோஸ்ட்லி கொரியன் டாப்ஸ்ல இந்த மாதிரி கலர் கிடைக்கும். ஆனா அதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 800 900 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும். இதுல வந்து 4:1 காஸ்டிங்ல வந்து உங்களுக்கு உங்களோட யூனிக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டபுள் நோசிங் பண்ணிக்கலாம். இதான் ஆக்சுவல் வந்து ஒரு ஃபுல் ஸ்லாப். ஸோ இது மல்டி பர்பஸ் ஸ்லாப். நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அதை. வாங்க நம்ம இது மேல வந்து ஃப்ளோரிங் பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து அந்த ஃப்ளோரிங் செக்மெண்ட்ல வந்திருக்கும். ஃப்ளோரிங் செக்மெண்ட்ல இப்போ மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கா போற சைஸ் வந்து 4/2. அந்த 4/2 வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழ ஃபுல்லா வந்து டிஸ்ப்ளே காமிச்சிருக்கோம் பாருங்க. ஆமா, எல்லாமே 4/2 2 பீசஸா காமிச்சிருப்போம். ஸோ சிங்கிள் டைலா காமிச்சா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரான்னு சொல்லிட்டு 2 டைல் மேட்ச்
பண்ணா இந்த கிரைன்ஸ் எப்படி கண்டினியூஷன் ஆகுது என்று வந்து காமிக்கிறதுக்காக வந்து கண்டினியூட்டி எல்லாமே 2 பீசஸா வந்து காமிச்சிருப்போம். அது நம்ம என்டையர் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே வந்து ஒரு கார்டன் கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்போம். நீங்க எங்க சுத்தி பார்த்தாலும் ஒன்னு டைல்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு கிரீனரி கான்செப்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோர்ல காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான டிசைன். இது வந்து ஒரு ப்ளூல வந்து ஒரு கோல்ட் வித் ஒயிட் வந்து தீம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு யூனிக் கான்செப்ட். நீங்க ஃபுல் போட்டீங்கன்னா ஒரு பர்பிள் டிசைன் கான்செப்ட் இருக்கும். இதுல இருக்கிறது அப்படியே எல்லாமே வந்து பாருங்க ஒரு யூனிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ஃப்ளோரிங் அண்ட் அதே மாதிரி இது வந்து 2-in-1 பர்பஸ். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஃப்ளோரிங் போடுறீங்க, நம்ம ஆல்ரெடி பாத்ரூம் செட்டப் பண்ணிருக்கோம். இதுல எதனா உங்களுக்கு நல்ல டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இது வந்து பாத்ரூம் தீமா கூட காமிச்சிக்கலாம். ஒரு தீம் செட் பண்ணி இப்போ இங்க பேக் சைடுல நம்ம காமிச்சிருப்போம் பாருங்க. இதே டெரோசோ சீரிஸ் நம்ம கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐவரி கான்செப்ட்ல காமிச்சிருந்தோம். அதே வந்து கிரே கான்செப்ட்லயும் இருக்கு டெரோசோ சீரிஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2-in-1 பர்பஸ். நீங்க ஃப்ளோரிங்க்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி வந்து நீங்க பாத்ரூம் கிச்சன் எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து 2x2 சைஸஸ். இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4x2 ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 45 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 45 ல இருந்து அப் டு வந்து உங்ககிட்ட ஒரு 70 இருக்கும். அந்த கலருக்கு ஏத்த மாதிரி உங்க டோனுக்கு ஏத்த மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆகும். இது எல்லாமே வந்து 2x2. இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 40 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40 ல இருந்து ஒரு டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அப் டு வந்து 48-50 இருக்கும் எங்க கிட்ட இருக்கு. ஸோ இதுல எல்லாமே வந்து மார்பிள் டிசைன்ஸ், ஒரு 3D டிசைன்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டிசைன்ஸ் காம்பினேஷனும் வந்து எங்க கிட்ட இருக்கும். அது அப்படியே வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் பாருங்க நீங்க அது. ஸோ இதுல வந்து அந்த ஒரு ஃபுல்லி வெட்ரிஃபைட் பாடி இருக்கா வந்து அந்த லைட்டிங் பாத்தீங்கன்னா என்டையரா வந்து ஒரு மிரர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பாருங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து இது நினைப்பாங்க இது இவ்வளவு கிளாஸியா இருக்கு ஸ்கிட் ஆகுமான்றது நினைப்பாங்க. இந்த கிளாஸினஸ் என்ற வந்து லைட்டிங் ரிஃப்ளெக்ஷனுக்காகவே தவிர இப்போ நீங்க நடக்கிறீங்களா உங்களுக்கு என்ன ஸ்கிட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதா? பட் ஆனா தண்ணி ஊத்துனா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மேட் ஃபினிஷிங் போட்டாலும் அதுவும் ஸ்கிட் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் இதுல வந்து நீங்க செப்பல் போட்டு நடந்தா கூட வந்து ஸ்கிட் ஆகாது உங்களுக்கு. அது இந்த ஷைனிங் என்ற வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெட்ரிஃபைட் டைல் போட்டோம்னா இது வந்து என்டையரா வந்து நம்ம வீடு எப்போ இது இருக்கிற வரைக்கும் அந்த கிளாஸினஸ் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எப்போ டிசைன் வேணா நம்ம எடுக்கிற வரைக்கும் அந்த டிசைன் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 4x2 பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கலர் தீம் மாதிரி வந்து போட்டிருக்கும். 4x2 சைஸ். 4x2 வந்து பாத்தீங்கன்னா 2 டைலா வச்சிருக்கோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 4x2 போட்டா வேஸ்டேஜ் ஆகுது அந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க 4x2 போட்டாலும் சரி 2x2 போட்டாலும் சரி சைஸ் வேரியன்ட் எதுக்காக நம்ம 2x2 ஸோ நீங்க என்னன்னா அந்த சைஸ் வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமா இருந்தாலும் நம்ம ரெக்டாங்கிள் சைஸ்ல வந்து நம்ம வந்து போட்டோம்னா சின்ன ரூமே கொஞ்சம் நல்லா ப்ராடா தெரியும். ஸோ அந்த ரீசனுக்காக ஒரு ஸ்லாப் உங்களுக்கு ஃபீல் இருக்கணும்னா நீங்க 4x2 போடுறது பெஸ்ட். இப்போ இது வந்து 4x2, இது 2x2, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரே ஒரு ஜாயிண்ட் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட். அந்த ஒரு ஜாயிண்ட் டிஃபரன்ஷியேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வந்து ப்ராடா தெரியும் உங்களுக்கு. அதான் வந்து 4x2 ஓட ஹைலைட். இது வந்து ரொம்ப பெரிய சைஸும் இல்லை ரொம்ப சின்ன சைஸும் இல்லை அண்ட் வேஸ்டேஜும் வந்து சுத்தமா வராது உங்களுக்கு. இப்போ 4x2 வந்து நம்ம கிளாசி செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ரீசெண்டா வந்து ட்ரெண்டிங்கா வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4x2 மேட்ல கார்விங் செக்மெண்ட். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க இந்த ஒரு கோல்டு வந்து ஒரு கிளிட்டர் மாதிரி தெரியும் பாருங்க. ஆமா ஒரு லைன் போதா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு கிளாஸியே வேணாம் மேட் ஃபினிஷிங் வந்து லைக் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இது கார்விங் சீரிஸ் மேட் ஃபினிஷிங்கும் போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த கார்விங் சீரிஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பாட் லைட் நெக்ஸ்ட் லைட்டிங் போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு இது டிசைன்ஸ் மட்டும் நல்லா வந்து ஒரு கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயும் வந்து எல்லாமே வந்து அந்த மார்பிள் ஷேட் இருக்கும். சேம் இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்விங் சீரிஸ்ல ஸோ இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் இருக்கு பாருங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ளோரிங் யூஸ் பண்ணலாம். இதே பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் வந்து நீங்க கார்விங் சீரிஸ் நீங்க பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணலாம். சேம் அதே கார்விங் சீரிஸ்ல உடன் கான்செப்டும் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் வுட் மாதிரி இருக்கும். பட் ஆனா இது டைல்ல கார்விங் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல இல்ல ஒரு சின்ன ரூம்ல போற மாதிரி தான் இந்த மாதிரி. ஸோ இது வந்து 100% ஸ்கிராட்ச் ப்ரூஃப் உங்களுக்கு. அண்ட் 100% நீங்க எதனா ஒரு கமர்ஷியல்ல வந்து ரொம்ப ரஃப் யூஸ் பண்றாங்க செப்பல் இதெல்லாம் போட்டு நடக்குனா கூட இதெல்லாம் வந்து ஒண்ணுமே ஸ்கிராச்சஸ் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் டீ குட் கான்செப்ட். இது வந்து ஒரு ஜிக்ஸாக் வந்து உடன் கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்காது. ஸோ நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட்ஸ் இருக்க பாருங்க. ஸ்டாண்ட்ஸ் ஃபுல்லாவே டைல் தான். இது எல்லாமே இந்த வீடியோல காமிக்க முடியாது. நீங்க நேர்ல வாங்க கண்டிப்பா டச் அண்ட் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் கிளியரா தெரியும் உங்களுக்கு. அது உங்களுக்கு அந்த கார்விங் டிசைன்ஸ் காமிச்சேன் பாருங்க. அந்த கார்விங் டிசைன் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஒரு 55 ல இருந்து அப் டு ஒரு 70-75 வரைக்கும் டிசைன்ஸ் இருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து 80/116 சொல்லி சொல்லுவோம். ஃபீட்ல பாத்தீங்கன்னா 5.4க்கு 2.25 சைஸ். இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து அந்த டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அப் டு வந்து 100-110 வரைக்கும் எங்க கிட்ட டிசைன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து 80/160. இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து அந்த 80/160 டிசைன்ஸ் தான். பட் நம்ம ஒரு ஆல்க்கு போடும்போது வந்து கரெக்ட்டா அந்த சைஸ் வந்து அதான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹால் நீங்க சைஸஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம எந்த சைஸ் போட்டா கரெக்டா இருக்குன்றத நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இது ஒன்னு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க எதனா ஒரு சின்ன பீஸ் இருந்தா கூட சைட் ஸ்கர்ட்டிங் எடுப்பாலும் நம்ம போட போறோம். இதுல வர வேஸ்டேஜ்லாம் நீங்க ஸ்கர்ட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய பிகர் சைஸா இருந்தாலும் நம்ம அந்த வேஸ்டேஜ்ன்றத நம்ம திங்க் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வர கட்டிங் பீசஸ் எல்லாமே சைட் ஸ்கர்ட்டிங் போட்டு இது கட் பண்ணிக்கலாம். இது 80/160 சொன்னோம். இப்போ நீங்க பாக்குற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6/4 சைஸ். ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ இது என்ன சைஸ் வரைக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து 12 ஃபீட், வித் வந்து 4 ஃபீட். இதுதான் வந்து லாஸ்ட் சைஸ். சோ இது வந்து 6. இதுக்கு அப்படியே டபுள் த சைஸும் இருக்கு. இதுக்கும் பெரிய சைஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம நார்மலா சீலிங்கே 10 அடி தான் இருக்கும். ஆனா டைல் வந்து 12 அடி இருக்கும் இருக்கு டைல். அது ஒன்னு கவர் பண்ணா ஒரு ஆமா. சோ இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் நீங்க இந்த டைல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வந்து ப்ராடா தெரியும் உங்களுக்கு. அது பட் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய சைஸ்ல போகும்போது டிசைன்ஸ்லாம் நிறைய கிடைக்குமா? அதுல சோ டிசைன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கீழ வந்து பாத்தீங்கன்னா
எல்லாமே கிளாசி ஃபினிஷ் காமிச்சிருக்கும். இதே 6x4ல வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6x4 சைஸ் தான். இதுலயும் வந்து எங்ககிட்ட எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். மேட் ஃபினிஷிங் இருக்கும். நெக்ஸ்ட் அதே உங்களுக்கு 4x2 கார்விங் காமிச்சேன் பாருங்க, அதே கார்விங் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு 6x4லயும் இருக்கு. ஸோ கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சைஸ்ல எந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது கலெக்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுப்போம் நம்ம. இப்போ நம்ம இது எல்லாமே வந்து லிவிங் ரூம் இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் பார்க்குறோம். எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக வந்திருக்கு இந்த ஆத்தங்குடி கான்செப்ட் என்ற வந்து ஒரு கான்செப்ட். இது வந்து எதனா ஒரு இடத்த வந்து ஹைலைட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் வால் அண்ட் ஃப்ளோரிங் ரெண்டுத்துலையும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் வந்து பேக் ட்ராப் வந்து வால் இருக்கும், அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சென்ட்ரா எதனா ஒரு ரூம் மட்டும் ஃப்ளோரிங் மட்டும் பண்ணலாம். சில பால்கனி பேசேஜ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கும் டிசைன்ஸ். ஸோ உங்களுக்கு கிரிப்பாகவும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் செக்மெண்ட். ஸோ ஸ்டெப்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம சிங்கிளாக வந்து காமிச்சோன்னா டிஃபரன்ஷியேட் தெரியாது இருக்கா. நம்ம ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ் வந்து ஒட்டினா எப்படி இருக்கும் நம்ம அந்த கான்செப்ட் காமிச்சோம். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனர் கான்செப்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு பட்டன் கான்செப்ட் இருக்கும். இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஒரு 38லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகும். இதுவும் வந்து 100% ஸ்க்ராட்ச் ப்ரூஃபும் அண்ட் 100% வந்து ஸ்ட்ரெயின் ஃப்ரீ உங்களுக்கு. இதுல ஒரு வுடன் டைப் மாதிரியே இருக்கு. ஆமா, அதான் ஒன்னு அந்த ஒரு கிரே மார்பிள் ஷேட் இருக்கும், ஒரு ப்ளூ இது கிரானைட் தீம், நெக்ஸ்ட் ஒரு வுடன் தீம். கஸ்டமருக்கு வந்து எந்த மாதிரி தீம் வேணுமோ எல்லாமே வந்து நம்ம டைல்ஸ்ல வந்து நம்ம கொண்டு வரலாம். இதான் வந்து டைல்ஸ்ல இருக்கிற வந்து ஒரு யூனிக்னஸ். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 1 by 1ல காமிச்சோம். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு ஜாயிண்டே இல்லாத ஃபுல் பீசஸ் மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து 3 feet ஸ்டெப். இது வந்து ஒரே பீஸ். சோ ஒரு செட். சோ ஒரு ஸ்டெப் ஒரு ரைசர் அப்படியே வந்து நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3 feet ஸ்டெப் இருக்குன்னா ஒரே டைல்ல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 450லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து நம்ம இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப் டு வந்து 750 வரைக்கும் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லும்போது வந்து நம்ம அது ரொம்ப ஆடா அடிப்போம், நம்ம சிலிண்டர் தூக்கிட்டு போய் வைக்கிறது நிறைய. பட் அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த உடையிறது இது வந்து ஃபுல்லி வெட்ரிஃபைட் பாடி. ஸோ அதுதான் வந்து அந்த வெட்ரிஃபைட் பாடின்ற வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செராமிக்கோட இன்னும் 2 times ஆஃப் ஸ்ட்ரென்த். நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து ஒரு ஹார்டா யூஸ் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகும். ரஃப் யூஸ் செட் பண்ணா கூட எதுவுமே ஆமா. ஸோ இது இன் கேஸ் ஃபியூச்சர்ல எதனா டேமேஜ் ஆனாலும் இது ஈஸி டு ரீப்ளேஸ்மெண்ட். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸோ ஈஸியாக வந்து நம்ம எடுத்துட்டு வந்து மற்ற ஸ்டோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்து முடிச்சிட்டோம். என்டையராக வந்து ஃபைனலாக வந்து வரது பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ் டைல். டெரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல் டைல் என்ற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளே டைலுக்கு வந்து அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு மெயின்டெனன்ஸ். இதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து வெரைட்டிஸ் அண்ட் ப்ரைசிங் இருக்கும். ஸோ எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா 34-35 rupeesல ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆகும். இதுலேயே மார்க்கெட்டில் இன்னும் கம்மியான ப்ரைஸும் இருக்கு. அதோட டிஃபரன்ஷியேட் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இது மார்க்கெட்டில் கம்மியாக கிடைக்கிற டைல். இதோட கிளேக்கும் எங்களோட கிளேக்கும் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும் பாருங்க. இது ப்ராப்பர் வந்து ஃப்ளோர் பாடியோட கூல் டைல். இது பேசிக். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 27-28ல கூட கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கூல் டைல் போடுற வந்து பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூலிங் இருக்கணும்ன்றதுக்காக தான். அதுக்காக வந்து 3 rupees 4 rupees வந்து நீங்கள் பார்க்காத ஒரு நல்ல ப்ராடக்ட். ஏன்னா வெயிலே இருக்க போகிறது உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஏர் கிராக்கு வெடிப்புலாம் வரக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து 2-3 rupees வந்து நீங்கள் பார்க்காத நல்ல ப்ராடக்டாக வாங்கி போடுங்க. ஸோ இது என்ன டைப் பிரதர்? ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எங்கே ஃபிக்ஸ்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரங்கோலி டைல் சொல்லி சொல்லுவோம். இது காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது, லிவிங் ஏரியா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் வந்து ஒரு கார்பரேட் டிசைன் வேணும் என்றவங்க வந்து இந்த மாதிரி போடுவாங்க. சில பேர் வந்து பூஜை ரூம்ஸ் இருக்கும். பூஜை ரூம்ஸ்க்கு என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ டிசைன்ஸ் மாதிரி வேணும் அப்படின்ற வந்து இந்த மாதிரி சிங்கிள் டைல் மாதிரி போடுவாங்க. பட் இது மெயின்டெனன்ஸ். ஸோ இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு இருக்கு பாருங்க. இந்த கோல்டும் வந்து உங்களுக்கு என்னதானாலும் வந்து கோல்டு வந்து டல் ஆகாது. அண்ட் டேரெக்டாக நீங்கள் ஆசிட் போட்டால் கூட ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2x2 சைஸில் இருக்கு. இது 4 டைல்ஸ் சேர்ந்த ஒரு டிசைன் வரும். இது வந்து 4x4 சைஸஸ். இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 1500 to 2000 அதுலேருந்து பர் பீஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து வேரி ஆகும். அது ஸோ இப்போ நம்ம டைல்ஸ் பார்த்துட்டோம், சானிட்டரிவேர் பார்த்துட்டோம். இது நெக்ஸ்ட் ஃபைனலாக வருது வந்து சிபி ஃபிட்டிங்ஸ், பாத் ஃபிட்டிங்ஸ். அந்த பாத் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரிவர். இப்போ பேரிவரோட வந்து டீலர் நம்ம இந்த பேரிவரில் என்டர் செக்மெண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கும். எல்லா டிசைன்ஸ் ஆமாம், எல்லா டிசைன்ஸும் இங்கே இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து அந்த யூனிக்காக கேட்பாங்க. பிளாக் தீம், கோல்டு தீம், அந்த இது ரோஸ் கோல்டு தீம், அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உள்ள எந்த மாதிரி டைல்ஸ் வருமோ இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் பிளாக் தீம் மாதிரி போடுறீங்கன்னா என்டையர் உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லாகவே பிளாக் இருக்கும். கிளாசெட்ஸ்லேருந்து வாஷ் பேஷன்ல டேப் இருந்து எல்லாமே வந்து அந்த பிளாக் தீம் மாதிரி வரும். இது வந்து பேரிவர். ஸோ இது வந்து பேரிவர் இல்லை, இது இன்னொரு பிராண்ட் இது. பட் ஆனால் இதுக்கும் வந்து உங்களுக்கு 7 years வந்து வாரண்டி இருக்கு. இந்த கலர், இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 7 years வந்து வாரண்டி இருக்காது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் நீங்கள் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி தீம் போகிறதுக்கும் ஒரு 10 to 15-20% டிஃபரன்ஷியேட் இருக்கும். பட் ஆனால் என்டையராக வந்து உங்களுக்கு கான்செப்டே வந்து உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணி ரொம்ப ஹெவியாக இருக்கும், அது ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது உடனே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணாலே எதுவுமே ஆகாது. ஸோ நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து நம்ம இந்த கோட்டிங்ஸ் எல்லாமே வந்து லைஃப் இருக்கிறது. டேப் ஐட்டம்ஸ் இதுக்கு தேவையான வந்து நம்ம வந்து அந்த அக்சசரிஸும் இருக்குது. நம்ம சோப் டிஷ் அந்த மாதிரி அக்சசரிஸும் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஃபிக்ஸிங் அடிசிவ் சொல்லி சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் அபார்ட்மெண்ட், இந்த ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல் மேலேயே வந்து நம்ம வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைல் ஆன் டைல் வந்து அடிசேவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வால்க்குலாம் வந்து நம்ம 4x2 போடுறோம். 4x2 போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த பேஸ்ட் போட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஓவரால் காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் மாட்டரோட வந்து இது இன்னும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும். உள்ள அந்த கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் எதுவுமே வந்து இருக்காது. இது ஒன்று. அண்ட் அதே மாதிரி ரெனோவேஷன்ஸ் ஒர்க் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒரு வித்தின் வந்து ஒரு ஹாலிடே ட்ரிப் வந்து 3-4 டேஸ் போயிட்டு வரானா அதுக்குள்ள அவங்க என்டையர் ஃப்ளோரிங் வந்து நம்ம புதுசாக வந்து மாற்றி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து சூப்பராக பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு நம்ம பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஏன்னா வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லாமல் ஷோரூமே வந்து சூப்பராகவே இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து டெமோவாக அப்படியே லைவாக வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் இந்த வாலில் போட்டால் எப்படி இருக்கும் டைல்ஸ், ஒரு ரெஸ்ட் ரூமில் போட்டால் எப்படி இருக்கும் டைல்ஸ் சொல்லி ஒரு லைவாகவே பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைவ் செட்டப் சூப்பராக வச்சிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பிரதர் கிட்ட பேசுவோம். பிரதர், நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ண வரலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட், ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது பண்ணலாம்? கண்டிப்பாக இருக்குது. நான் வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், நிறைய வந்து கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன சிங்கிள் பில் பண்ணாலே அஷ்யூர் கிஃப்ட்டாக வந்து நம்ம ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம். ஆனால் எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ வச்சிருக்கோம். 50,000, 1 lakh, 2 lakh அந்த மாதிரி ஒரு 50,000 வந்து அபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட கிஃப்ட் ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கிச்சன் சிங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு கிஃப்ட் ப்ராடக்ட் கொடுக்குறோம். அப்படி இல்லைனா வந்து அவங்களுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறோம். இல்லை வாஷ் பேஷன் வேணும்னா வாஷ் பேஷன் கிஃப்ட் ப்ராடக்ட்டாக கொடுக்குறோம். ஒரு 1 lakh அண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் வந்து இது வந்து கம்பல்சரி ஒரு காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்டாக கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் வந்து விளக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் வந்து நம்ம கொடுத்து வந்தோம். அதுக்கப்புறமேட்டு வர கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து இது நீங்கள் கண்டினியூ பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மெயின் என்ன ரீசனுக்காகனா நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். உங்கள் ஞாபகார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ அந்த ரீசனுக்காக இது வந்து நம்ம கண்டினியூஷனாக இது பண்ணிடுறோம். ஸோ 1 lakh அண்ட் அபோவ் பண்ணுறவங்களுக்கு இது அஷ்யூர்ட் கிஃப்ட். இது இல்லாத 1 lakh அண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5,000 ஒர்த் இல்லை வந்து நம்ம குவார்ட்ஸ் சிங்க் வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரியாக கொடுக்குறோம். அண்ட் அதே மாதிரி 2 lakhs அண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10,000 ஒர்த் உள்ள சிங்கிள் பீஸ் நம்ம கிளாசெட் வந்து நம்ம கிஃப்ட் இதுவாக பண்ணுறோம். 3 lakhs அண்ட் அபோவ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கிளாசெட்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் 17,000-18,000 அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் ப்ராடக்ட்டாக கொடுக்குறோம். 1 lakh அண்ட் அபோவ்ன்றது வந்து இது வந்து அஷ்யூர் கிஃப்ட். இது இல்லாத நம்ம ஆட் ஆன் கிஃப்ட்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாத ஓவரால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வேல்யூ ஒரு 50,000 அபோவ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வந்து நம்ம கொடுத்துடலாம். நம்மளுக்கு நிறைய வந்து அவுட் ஸ்டேட்ஸ்ல வந்து நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து வராங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வந்து பாருங்க, இது புதுக்கோட்டையிலேருந்து வந்தாங்க. அவ்வளோ லாங்லேருந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இந்த வீடியோஸை வந்து பார்த்து நம்மளோட யூனிக்னஸ்க்காக தான். ஏன்னா ஒன்ஸ் ஒரு தடவை வந்து அந்த ட்ரீம் ஹோம் கட்ட போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து டைமாக இருந்தாலும் சரி டிஸ்டன்ஸாக இருந்தாலும் எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன் டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன பெயிண்டிங் இருக்கா, ஒரு 2 வருஷம் பிடிக்கலன்னா நீங்கள் மாற்றிடலாம். ஆனால் டைல்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணுறீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் அதே மாதிரி டைமிங் இது எல்லாமே வந்து இதுவுமே பார்க்காதீங்க. எங்கள் ஷோரூம் நீங்கள் ஜஸ்ட் வாங்க, நீங்கள் வாங்கணுன்றது செகண்டரி. எங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இருக்குன்றது காமிக்கணுன்றது தான் எங்களோட மோட்டிவ். ஸோ மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ்ன்றது நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தடவை வீடு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 rupees 3 rupees வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. ஒரு 1000 square feet கட்டினால 2,000 3,000 ஒரு வீக்கெண்ட் ஒரு ஃபேமிலியோட போனோம்னா நம்ம செலவாயிடும். ஸோ நம்ம ஒரு ட்ரீம் ஹோம்காக வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து பார்க்காதான் நீங்கள் வாங்க. எங்களால் 100% எவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ஃபினிஷ் பண்ணோம். நம்ம பிரதர் சொன்ன மாதிரி தான். ஸோ நிறையா வந்து இந்த வீடியோ வந்து நம்ம சென்னை மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பார்ப்பீங்க. ஸோ பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. வர முடியலன்னா வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஃபோட்டோ கொடுப்பாங்க. நம்ம பிரதர் சொன்ன மாதிரி ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ இது 1 time தான். ஸோ 1 time ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது மாறாது. அதனால வந்து பார்த்து நீங்கள் இங்கே வரணும் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணுங்க. ஸோ பட் இங்கே வரும்போது வந்து ப்ரைஸ் வைஸ் ஆகட்டும், இந்த குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், இந்த லைவ் டெமோ ஆகட்டும், இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக முடிச்சிடும். அது மெயினாக வந்து ஃப்ரீ டெலிவரி இருக்குது. நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வரதுக்கு யோசிப்பீங்க. ஸோ ஒரு பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரியும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் கூட செக் பண்ணி பாருங்க. சேமா சூப்பரான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மெயினாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, டாடா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.